அனைவருக்கும் வணக்கம். உங்க லைஃப்ல இருக்க பிரச்சனை, பயம், துன்பம், கஷ்டம், பகை இதெல்லாம் போக்கணுமா? நாளைக்கு முக்கியமான நாள். பெருமாளுடைய அவதாரத்திலேயே கஷ்டம்னு சொன்ன உடனே ஓடி வந்து காப்பாத்துற ஒரு அவதாரம் அப்படின்னா அது லட்சுமி நரசிம்மர். நரசிம்மர் கோபக்கார சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேத்துக்கிட்ட தப்பான அபிப்பிராயம் இருக்கு. யாரு நரசிம்மரை கும்பிடலாம்? தொழில்ல போட்டி, பகைவர்கள் தொல்லை, வேலை செய்யற இடத்துல ஒரே ப்ராப்ளம், இதெல்லாம் சரி பண்ணணுமா? உங்ககிட்ட நியாயம் இருக்கு, நீங்க நேர்மையாதான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதிகமா நம்பினவங்களே உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்களை எதிர்த்து நிக்கிறவங்க உங்களுக்கு அநீதி பண்றாங்க அப்படின்னா நீங்க நியாயம் கேட்க நரசிம்மரை கும்பிடலாம். நியாயம் கேட்க யோக நரசிம்மரையும், வாழ்க்கையில தனம் பெருக கடன் அடைய லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம். யோக நரசிம்மர் உக்ரமானவர், லட்சுமி நரசிம்மர் சாந்தமானவர். உண்மையான பக்தியும் பாசமும் இருக்கிற இடத்துல நரசிம்மர் கண்ணிமைக்கும் நொடிக்குள்ள வந்து காப்பாத்துவாரு. ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை தமிழ்ல நான் சொல்றேன், அந்த ஒரு மந்திரமே அவருடைய குணத்தை பத்தி உங்களுக்கு சொல்லும். பக்தியற்றவர்களால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே, நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே, லக்ஷ்மி நரசிம்மனே, உனது திருவடியை சரணடைகிறேன். எனக்கு பெருமாள் அவதாரத்திலேயே ரொம்ப பிடிச்சது லக்ஷ்மி நரசிம்மர் தான். ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவர். இந்த மந்திரத்துல சொன்ன மாதிரியே கேட்டதும் ஒரு விஷயம் நடக்கணும், நியாயமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா நடக்கும். அவருக்கு தேவை உண்மையான பக்தியும் பாசமும் நேர்மையும் மட்டும்தான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பானகம், ஏலக்காய் மாலை, துளசி மாலை, நெல்லிக்காய் மாலை, குங்குமப்பூ, ஏலக்காய், கல்கண்டு கலந்த பால். அவரை உண்மையா காதலிக்கிற பக்தர்கள். நரசிம்மருக்காக நிறைய மந்திரம் இருக்கு. அச்சம் நீக்க, துன்பம் அகல, பகை நீக்க, தொழில மேன்மை பெறதுக்கான முதல் மந்திரம் ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்ராய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்ப சொல்ல போற இந்த மந்திரம் நரசிம்மர் மந்திரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளோ எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ, 9, 21, 108 இது மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஜெயின் சொல்லி துளசியால அர்ச்சனை பண்ணுங்க. லக்ஷ்மி தேவிக்கு தாமரையை சாத்துங்க. பெருமாள் கோயில்ல பக்தர்களுக்கு பானகம் விநியோகம் பண்ணுங்க. உங்களுக்கு பெருமாளுடைய அவதாரத்துல எந்த அவதாரம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு லட்சுமி நரசிம்மருடைய அவதார நாளை தவற விடாதீங்க. தான் பக்தனோட குரலை கேட்டு கெட்டதை அழிச்சு அவனுக்கு நல்லது செய்ய ஓடி வந்த நம்ம நரசிம்மரோட பர்த்டேவை நாளைக்கு கொண்டாடுங்க. தூய்மையான நெய் தீபம் ஏற்றி நியாயமான உங்க வேண்டுதல்களை சொல்லுங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு மீண்டும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. ப்ராப்ளம்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பார்த்தமைக்கு நன்றி.